அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி-ட்ரோனோட டெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் வீடியோ நான் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூஷன் பார்ட் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோனமஸ்லாம் நான் போட்டு எதுவும் செக் பண்ணதில்லை. ஜஸ்ட்டு மேனுவல் மோடில் இந்த ட்ரோன் வந்து எப்படி ஃப்ளை ஆகுது, முன்னாடி போதா பின்னாடி வருதா, சர்க்யூட் போட முடியுதா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அட்டானமஸாக ஃப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அட்டானமஸாக போய் சொல்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணணும். நடுவில் வந்து நம்மளுடைய பெஸ்டிசைடோ ஃபெர்டிலைசரோ நமக்கு தீர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த திரும்பி நம்ம கொண்டு வந்து லோட் பண்ணி, அதாவது ரீலோட் பண்ணி திரும்பி ஸ்டார்ட் பண்ண எந்த இடத்துல எக்ஸாக்டாக விட்டுச்சோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஃபுல் மிஷின் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு டேங்க்கில் ஒரு டேங்க் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். லோ லெவலில் தான் டெஸ்ட் பண்ணேன். ஆட்டோனமஸ் மோடில் போட்டு ஜஸ்ட் ஒரு பாலிகன் ஷேப் வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் அப்லோட் பண்ணேன். இப்போ இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷனை தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறப்ப, அதாவது டுவோர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட்டு போகிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும். ஃபார்வர்ட் போகிறப்ப ஸ்ப்ரே ஆகாது. ஏன்னா அந்த லைனில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழேயே வந்து ஓட்டலான்னு ட்ரை பண்ணேன். நிறையா மண் வந்து ரொம்ப புழுதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட் நான் மேலே ஏற்றிக்கிட்டேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணும்னா மிஷனில் இருக்கிறப்பவே நீங்கள் ஆல்டிடியூடை ரைஸ் பண்ணவும் முடியும், லோ பண்ணவும் முடியும். நீங்கள் வந்து மிஷனில் இருக்கிறப்போ ஸ்டிக்கில் கை வச்சிங்கன்னா கண்ட்ரோல் வந்து உங்கள் ஸ்டிக்குக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம இந்த ட்ரோனை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் வந்து மிஷனில் வந்து போய்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக இந்த மிஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன் அப்படின்னா 10 லிட்டர் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் கால்வாசி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 2.5 லிட்டர் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 லிட்டர் ஃபில் பண்ணியிருந்தால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த மிஷன் வந்து பாதியிலே நின்றுடும். இந்த ட்ரோனில் பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் இருக்கும். இந்த பம்ப்பு கூட ஒரு சென்சார் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்சார் தான் சென்ஸ் பண்ணி அது வந்து தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணும். கிரவுண்டில் ஆட்டோனமஸ் டெஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம ரியல் டைம்லேயே கொண்டு போய் இந்த ட்ரோனை ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஒரு ஆம்னி வர வச்சுருந்தோம். ஆம்னியில் ஏற்றலான்னு போகிறப்ப அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதோட டோரோட சைஸ். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பைக்லேயே வந்து ஒரு ஆளை வச்சு இந்த ட்ரோனை வந்து ஃபீல்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபீல்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்குள்ளே தான் இந்த ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் நம்ம வந்து இந்த ட்ரோனை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், அக்ரி-ட்ரோனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதான் அந்த ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைடில் கீரை போட்டிருக்காங்க, இன்னொரு சைடில் வாழை போட்டிருக்காங்க, தென்னை மரமும் நடுவில் வச்சுருக்காங்க. தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து நடுவில் வந்து நின்றுச்சுன்னா ரிட்டன் வந்து அதை நம்ம எப்படி எடுத்து ரீலோட் பண்ணி திரும்பி அதே மிஷனில் விடுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ஃபோல்டபுள் ஆம். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம், அன்ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் கொண்டு வர்றப்போ ஃபோல்டு பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம திரும்பி அன்ஃபோல்டு பண்ணியிருக்கோம். எல்லா ஆமையும் நல்லா பக்காவாக டைட் பண்ணிடணும். ஜிபிஎஸ்ஸையும் அதேமாதிரி பக்காவாக டைட் பண்ணிடணும். ஜிபிஎஸ்ஸோ இல்லை நீங்கள் ஆமையோ டைட் பண்ணாமல் விட்டிங்கன்னா எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஜிபிஎஸ் டைட்டாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆம் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா கண்டிப்பாக இடமே இருக்காது லேண்ட் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணுறப்போ மேலே மரம் இருக்கா, சைடில் மரம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேக் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுக்கு நம்ம புதுசாக வந்திருக்கோம். இந்த இடத்துல முதல்ல எந்தெந்த பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ட்ரோன் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை நம்ம ஒரு தடவை பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இது நெக்ஸ்ட் டைம்லேருந்து வர்றப்போ நீங்கள் அதுக்கு ரிப்பீட்டடாக அது பண்ண வேண்டாம். ஸோ இப்போ சாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். என்னுடைய ஃபோன் வந்து ப்ளூடூத் கூட கனெக்டாக இருக்கும் இந்த ட்ரோனில். ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம
மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ட்ரோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் ப்ளூடூத் மூலிமா. இப்போ வந்து வே பாயிண்ட், அதாவது பவுண்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுண்ட்ரி பாயிண்ட் வந்து நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபோனில். மொத்தம் 4 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். அந்த பாயிண்டில் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வந்து ஒரு தடவை பண்ணிட்டா போதும், எல்லா தடவையும் நீங்கள் திரும்பி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு தடவை நீங்கள் இனிஷியலாக செட் பண்ணிட்டீங்கனாலே இது வந்து அடுத்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 3rd பாயிண்ட் 4th பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம பாயிண்ட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். 3rd பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் போய் நல்லா லாங்காக கொண்டு போய் நான் வச்சுருக்கிறேன். அதுதான் 3rd பாயிண்ட். நம்ம வந்து மொபைல்லையும் பார்த்துக்கலாம் நம்மளோடது வந்து எந்த அளவுக்கு ஆஃப்செட்டாக இருக்குது, இல்லை கிரவுண்டில் எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம மொபைல்லையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 3rd பாயிண்ட் நம்ம இண்டிகேட் பண்ணியாச்சு. அடுத்தது 4th பாயிண்ட். ரைட் சைடில் மூவ் பண்ணி வரேன். 4th பாயிண்ட். ஸோ இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இப்போ இந்த ட்ரோன் வந்து போகும். அதாவது ஒரு பவுண்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி அது வெளியவே போகாது. அதுக்குள்ளே நம்ம வந்து நீங்கள் வித்தெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த வித்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், எவ்வளோ ஹைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே இந்த ஃபோனில் இன்புட் கொடுத்தீங்கனாலே அது இன்புட் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மூலியமாக உங்களுடைய ட்ரோனுக்கு போயிடும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ரிட்டன் டு ஹோம் கொடுத்துருக்கேன். ரிட்டன் டு ஹோம்னால் நம்ம எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு ரிட்டன் வந்துடும். ரிட்டன் டு ஹோம் கம்ப்ளீட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்த உடனே நம்ம மேனுவலில் எடுத்துடலாம். ஏன்னா பக்கத்தில் மரம் இருக்குது, ஒரு வேப்ப மரம் இருக்குது மேலே. ஸோ மேபி அது எரர் இருந்துச்சு, மிஸ் ஆச்சுன்னா அதை இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக மேனுவல் மோட்லேயே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து பெஸ்டிசைடோ ஃபர்டிலைசரோ நம்ம வந்து லோட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் லோட் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கணக்கு தான் வரும். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்ன பெஸ்டிசைட் அடிக்கிறோமோ அந்த பெஸ்டிசைடே போட்டு நம்ம இந்த ஃபீல்டுலேயே டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கான வீடியோ நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க். இந்த 10 லிட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 6 லிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் இருந்து மிஷனை மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இந்த மிஷன் வந்து உங்களுக்கு அப்படியே ரன் ஆகிடும். இப்போ நான் உள்ளே எந்த மாதிரியான பேட்டர்னில் போகணும், என்ன அப்ஸ்டக்கல் இருந்துச்சுன்னா அப்ஸ்டக்கல் வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ரேஷனுக்குள்ளே இறங்கிடுறோம், மிஷனுக்குள்ளே இறங்கிடுறோம். இங்கேருந்து மிஷன் ஸ்டார்ட் பண்ணாலே ரன் ஆகும். இருந்தாலும் மேலே மரம் இருக்கிறதுனால இடிச்சிரும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஃபார்வேர்ட் போய்க்கிறேன். ஃபார்வேர்ட் போய் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மிஷனை அப்லோட் பண்ணோன்னா அந்த மிஷன் படி அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஆன் பண்ணி மேனுவல் மோடில் தான் நான் இதை கொண்டு போக போகிறேன். ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிட்டு ஜிபிஎஸ் மோடில் மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருந்து அந்த மிஷனை நான் வந்து சென்ட் பண்ணுறேன். மிஷன் சென்ட் ஆகிடுச்சு. இந்த மிஷன் பார்த்திங்கன்னா இப்போது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஸ்ப்ரே ஆகிட்டு தான் இருக்குது. தூரமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் மூவ் ஆகும், திரும்பி பேக் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரே ஆகிறது எல்லாமே. நீங்கள் இந்த ஸ்ப்ரேவோட செட்டிங்கையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். இது ரன் ஆகிட்டு இருக்கவே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆல்டிடியூடை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு மரம் இருக்குது, இடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வர நம்ம த்ராட்டில் கொடுத்து நீங்கள் மேலே போய்க்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னாலும் இறங்கிக்கலாம். சைமல்டேனியஸாக உங்களுக்கு மிஷன் ப்ளஸ் மேனுவல் மோடுமே இதில் கம்பைண்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ட்ரையல் அப்படிங்கிறதுனால ஒரு 4 மீட்டர் நான் வச்சுருக்கிறேன். வேணும்னா நம்ம 4 மீட்டருக்கு கம்மியாகவும் இந்த ஆல்டிடியூடை செட் பண்ணிடலாம். இதோட ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ட்ரோனில் இருக்குது.
கொஞ்ச நாள் ஆக ஆக நமக்கே வந்து தெரிஞ்சிடும் என்ன ஆல்டிடியூட் வைக்கணும், ரிட்டர்ன் டு ஹோம் வர்றப்போ என்ன பண்ணணும் எல்லாமே. இதில் நான் எதுவுமே கை வைக்கவே இல்லை. கம்ப்ளீட்லி ஆட்டோனமஸாக ஃப்ளை ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் அந்த மொபைலில் கொடுத்த ஒரு இன்புட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இது யார் வேணாலும் ஃப்ளை பண்ணலாம். இதுக்கு பயங்கரமான ஒரு பைலட்டிங் ஸ்கில் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கனாலே போதும். இந்த வீடியோவிலே தெரியும் உங்களுக்கு, அது பேக்கில் வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஒரு மிஷன் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ட்ரோன் கரெக்டான மிஷனில் தான் போய்கிட்டு இருக்கா, நம்ம கொடுத்த ஆல்டிடியூட் தான் போய்கிட்டுருக்கா, நம்ம கொடுத்த ஸ்பீடு தான் போய்கிட்டுருக்கான்றதை மட்டும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட், நமக்கு ஃபினிஷ் பாயிண்ட். இந்த ஃபினிஷ் பாயிண்ட்டை கூட நம்மளால் மாற்ற முடியும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷ் பாயிண்ட்டையும் நம்மளால் மாற்ற முடியும். நான் இப்போதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் அந்த எண்டில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ரிட்டன் டு ஹோம் கொடுத்துருக்கேன். ரிட்டன் டு ஹோம்னால் நமக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு ரிட்டன் வந்துடும். ஃபுல்லாக வந்துட்டு ஆட்டோ லேண்டிங்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக மேனுவல் மோடு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். மேனுவல் மோடு ஏன் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ மோடில் லேண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து லேண்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா மேனுவல் மோடில் நம்ம பண்ணுறப்போ, நம்ம மேனுவல் கண்ட்ரோல்ன்றதுனால நம்மளால் ப்ரிசைஸாக ரொம்ப ஸ்லோவாக நம்மளால் இதில் லேண்ட் பண்ண முடியும். ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா அக்ரி ஃபீல்டில் அக்ரி ட்ரோன் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இடமே இருக்காது. ஸோ லேண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லேண்டிங்கை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லேண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அதே மிஷினை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் இந்த மிஷின் திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஏதாவது இதில் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கும், அப்புறம் நம்மளுடைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரியல் டைமாக கொண்டு போய் சொல்லிக் கொடுக்குறப்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினை திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. நிறையா இதில் யூசேஜ் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து ஒரு மேனுவலாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணுன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் நீங்களே பாருங்கள், இதோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு மேனுவல் ஸ்ப்ரே வச்சு பண்ணுறத விட ட்ரோன் வச்சு நம்ம அடிக்கிறப்போ ரொம்பவே சீக்கிரமாக இந்த ஒர்க்கை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் ட்ரோன் தான் கம்பேரிட்டிவ்லி வந்து நமக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு 5 ஏக்கர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸில் நம்ம அடிச்சிடலாம். இதோட மிஷன் வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோனமஸ். நம்ம எதுவுமே கை வைக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் மொபைல் மட்டுமே வச்சு இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணலாம். ரிமோட் கூட ஜஸ்ட் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஃபினிஷிங் பாயிண்ட் போய் நின்றுச்சு. ஸோ ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, திரும்பி நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். இதை கொண்டு வரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சுகந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த ரிமோட்டை நான் கொடுத்துட்டேன். அவர் ஆல்ரெடி ரேசிங் ட்ரோன் ஓட்டுறதுனால இதை ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதானே தவிர, மற்றபடி ஈஸி தான். அந்த ரேசிங் ட்ரோன் ஓட்டிட்டால் நம்ம எல்லாத்தையுமே ஓட்டிட முடியும். ஜஸ்ட் கைட் மட்டும் பண்ண, லெஃப்ட் போகணும், ரைட்டு போகணும், பேக் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணாலே போதும், ஸ்டிக் மூமெண்ட் எல்லாம். ஸோ இப்போ ஃபினிஷ் பாயிண்ட்லேருந்து ஹோம் பாயிண்ட்டுக்கு மேனுவலாகவே நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆட்டோனமஸ் மோட் போடலை, ரிட்டன் டு ஹோம் போடலை, மேனுவல் மோட்லேயே போட்டிருக்கோம். ஃபீல்டில் கரெக்டான இடத்துல இறக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுவும் இடிக்காமல் பார்த்துக்கணும். நீங்களுமே ஃப்ளை பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்கா, செடி இருக்கா, கீழே இருக்கிற லேண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, டெரெயின் வந்து சமமாக இருக்கா,
அதில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பறந்து திரும்பி மேலே போய் அந்த ப்ராப்பில் மாட்டிக்கும். குப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குப்பை பறந்து போய் அது மேலே ப்ரொப்பலரில் மாட்டிக்கும். ஸோ அதனால கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இதை நம்ம க்ளீன் பண்ணிடணும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு அட்டானமஸ் மிஷன் வந்து லோட் பண்ணி ஸ்ப்ரேயும் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஃபோல்டு பண்ணி அதே 2 வீலரில் வச்சு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இதை 2 வீலரில் எடுத்துகிட்டு போகலான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ டெஸ்டிங் வீடியோ நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.